அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. அன்பர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ILCயின் பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறும் இலக்கின் சிந்தனை இன்று வெள்ளிக்கிழமை, அதாவது வருகின்ற சனிக்கிழமை இலங்கை அரசு தலைவருக்கான தேர்தல் இடம்பெற இருக்கின்ற நேரத்தில் அதனுடைய தேவை கருதி இலக்கின் சிந்தனை வெள்ளிக்கிழமை பிரசுரிக்கப்படுகின்றது. அந்த விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இன்று வெள்ளிக்கிழமை பிரித்தானிய நேரம் 7 முதல் 8 மணி வரை இடம்பெறும் அரசியல் நிகழ்ச்சியில் எடுத்து வர இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு அறிய தந்து, இங்கே கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழரின் இறமையையும் இருப்பையும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பாதுகாருங்கள் என்பதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர், இன்று மிக முக்கியமான நேரத்தில் இருக்கின்றோம். அதாவது ஸ்ரீலங்காவின் 9வது அரசு தலைவர் தேர்தலை அந்த நோக்கில் பயன்படுத்தாது, எவ்வாறாக 1977ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் தேசிய சபைக்கான பொது தேர்தலை தாயக தேசிய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையிலான தனியாட்சிக்கான குடியொப்பமாக ஈழத்தமிழர்கள் மாற்றினார்களோ, அவ்வாறாக இந்த முறையும் இந்த தேர்தலை ஈழத்தமிழ் இறைமையையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் ஒரு குடியொப்பமாக மாற்றியிருக்கின்றார்கள். இதனை பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதன் மூலமாக அவருக்கு வாக்களித்து இந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் என்பது நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமை 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து தமிழ் மக்களுடைய இறைமையை ஒடுக்குவதற்கும் தமிழ் தேசியத்தை நீக்குவதற்குமான ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த சூழலில் அதனையே பயன்படுத்தி தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய இறைமையின் அடிப்படையிலான தன்னாட்சியையும் வெளிப்படுத்துவதற்கான குடியொப்பமாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்பொழுது சங்கு சின்னம் என்பது ஈழத்தமிழர்களுடைய இறைமையின் தன்னாட்சியின் சின்னமாக இருக்கின்றது. தற்பொழுது பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்கள் இப்பொழுது ஆழ்நிலைப்பட்ட வேட்பாளராக இல்லாமல் ஒரு இனத்தினுடைய சின்னமாக இருக்கின்றார். ஆகவே இது ஒரு ஆழ்நிலைப்பட்ட ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலாக அல்லாமல் ஒரு இனத்தினுடைய எதிர்காலத்துக்கான அரசியல் தெளிவை அளிக்கின்ற ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இது வெற்றி பெறுவதற்கான ஒரு தேர்தல் அல்ல, இதில் வெற்றி தோல்வி என்று கூட இல்லை. என்னன்னு சொன்னால், இதில் எத்தனை வாக்கு பொது வேட்பாளருக்கு விழுந்தாலும் அத்தனை ஆழ்நிலப்பட்டவர்களும் இந்த தமிழர்களுடைய இறைமையுள்ள தன்னாட்சி ஏற்கப்பட்ட முறைமைகளில் தான் பங்கு பெற்றுவார்கள் என்கின்றதை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். அது எவ்வளவுக்கு பலமாக வருகிறதோ அந்த அளவுக்கு அது அனைத்துலகில் தமிழர்களுடைய இறைமையினுடைய தன்னாட்சியினுடைய பலமாக மாறி வெளியக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை உலக அணுகுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாயிலை திறக்கும். ஆகவேதான் இதை நாங்கள் கூறுகின்ற பொழுது அனைத்துலகத்தினுடைய தன்மையை முதலில் எடுத்துக் கூறுகின்றோம். தற்பொழுது உங்களுக்கு தெரியும், லெபனானிலும் சிரியாவிலும்
பேஜர்களையும் வாக்கி டாக்கிகளையும் வெடிக்க வைத்து இஸ்ரேல் வந்து தங்களுடைய எல்லையை கடந்து இன்னொரு நாட்டின் எல்லைக்குள் பயங்கரவாதத்தை விளைவிக்கின்ற செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஸ்ரீலங்காவினுடைய 2009 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் பொழுது ஸ்ரீலங்கா எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் இப்பொழுது இஸ்ரேல் வந்து முன்னுதாரணமாக கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. அவை அந்த நேரத்தில் ஐக்கிய நாடு சபையும் உலக நாடுகளும் அனைத்துலக சட்டங்கள் மீறப்பட்டு சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் செய்யப்பட்டு ஈழத்தமிழர்கள் இந்த நூற்றாண்டினுடைய மிக கொடிய இன அழிப்புக்குள் இனப்படுகொலைக்குள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது கண்டுக்காமல் இருந்தது மட்டுமில்லை, இன்று மட்டும் அதற்கான எந்த விதமான ஒரு அக்கறையோ அல்லது ஆர்வமோ உள்ள முறையில் தண்டனை நிதியோ பரிகார நிதியோ வழங்கவில்லை. இதுதான் இஸ்ரேலை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு வந்து அங்கே வந்து இந்த இஸ்ரேலிய புலனாய்வுத்துறை எல்லை கடந்து மக்களை இனப்படுகொலை செய்கின்ற அந்த தன்மையை காண்கின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு சூழலில் சிறு தேசிய இனங்கள் தங்களுடைய இறைமையையும் தங்களுடைய தன்னாட்சியையும் உறுதிப்படுத்துவதன் மூலமாகத்தான் இன்றைய உலகில் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வையும் வளர்ச்சிகளையும் பெற முடியும். இதன் வெளிப்பாடுதான் இந்த தேர்தலில் பொது வேட்பாளர் முறைமைக்கூடாக நமக்கு நாமே வாக்களித்தல் என்கின்ற ஒரு புதிய ஜனநாயக போராட்ட முறைமையை தோற்றுவிச்சு அதை உலகத்திற்கு அறிமுகம் செய்தது என்று கூட சொல்லலாம். அதற்கூடாக சிறு தேச இனங்களும் தங்களுக்கு மேல் திணிக்கப்படும் தேர்தல் முறைகளை கூட அதனையே தங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு ஜனநாயக போராட்டமாக மாற்றலாம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவை இதே ஒரு ஈழத்தமிழகத்தினுடைய தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஜனநாயக போராட்டம் என்றாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதனை ஒரு தேர்தலாக பார்த்து அதிலே நிற்கின்ற பற்றிய விமர்சனங்களோ அல்லது இந்த தேசிய பொது கட்டமைப்பு என்பது இந்த பொது வேட்பாளரை மையமாக வைத்துத்தான் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 22ஆம் தேதியுடன் இந்த பொது வேட்பாளருக்கு கிடைக்கின்ற வாக்கு பலத்தின் அடிப்படை இன்னும் செயற்திட்ட மொழியில் கூறுவதாக இருந்தால் மிஷன் என்று சொல்வார்கள். இந்த மிஷன் வந்து நாங்கள் இறமையுள்ள தன்னாட்சி உள்ள தேச இனம், அதான் மிஷன். அது மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கடுத்தாக விஷனாக வந்து விஷன் என்று சொல்கின்ற போது காட்சி நிலைப்படுத்தலாக அல்லது செயல்முறை வெளிப்படுத்தலாக எது வைக்கப்பட்டிருக்கின்றான்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒருங்கமைவும் ஒற்றுமையும் உள்ள தேச மக்களாக எழுந்து உலகுக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க முடியும் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மிஷனும் விஷனும் வந்து தெளிவாகிய நிலையில் அப்படியான ஒரு செயற்திட்ட முறைமைக்குள் மக்கள் அல்லது பிறர் அதனை ஏற்றுக்கொள்வதை சிக்னேச்சர்னு சொல்வார்கள். அதாவது மக்கள் தங்களுடைய வாக்கு பலத்தால் அதனை அங்கீகரிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற நிலை ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்கு பலத்தால் இந்த நாங்கள் இறமையும் தன்னாட்சியும் உள்ள தேச இனமாக இருக்கின்றோம், தனியான தேசியத்தை கொண்டிருக்கின்றோம் என்பதை தங்களுடைய வாக்கு பலத்தால் உறுதிப்படுத்துவது. எப்படி நாங்கள் கையெழுத்திட்டு ஒரு ஆவணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றோமோ அந்த மாதிரியாக வாக்கு பலத்தால் உறுதி செய்வது. ஆகவே இந்த தேர்தல் வந்து ஈழத்தமிழுடைய வரலாற்றில் அதிமுக்கிய தேர்தலாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஈழத்தமிழ் இறைமையையும் இருப்பையும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பாதுகாருங்கள் என்கின்ற கோரிக்கையை இலக்கு ஈழத்தமிழர்களிடம் முன்வைத்திருக்கின்றது. நன்றி மாஸ்டர். தொடர்ந்து உங்களோடு உரையாடுவதற்கு முன்னதாக அரசு அவர்களிடம் வருகின்றேன். அரசு அவர்களே, இங்கே மாஸ்டருடைய இந்த தலையங்கத்தில் தன்னாட்சியின் அடிப்படையில் நமது தன்னாட்சியை பயன்படுத்தி வாழ முடியும் என்பதை சங்கு சின்னத்தினூடாக எடுத்துக்காட்ட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப மாஸ்டர் கூறியது போல அதே போல இந்த தமிழ் பொது வேட்பாளர் முன்வைத்திருக்கின்ற, அதாவது நமக்கு நாமே வாக்களிக்கிறோம் என்ற கோஷத்தின் அடிப்படையில் அது வந்து இப்போ, அதாவது இந்த உலக ஓட்டத்தை நீங்கள் உலக ஒழுங்கை பார்த்தால் ஜனநாயகம் என்று கூறுவது எப்போது என்று சொன்னால்
இந்த பெரிய வல்லரசு நாடுகளும் தங்களுக்கு ஒரு ஜனநாயகத்தையும் ஏனைய இனங்களுக்கும் நாடுகளுக்கும் ஒரு ஜனநாயகத்தையும் தான் வைத்திருக்கிறார். அப்ப இந்த நிலை பல நாடுகள் பல இன மக்களுக்கு ஒரு ஜனநாயக விரோதமானதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்ப பிரித்தானியாவில் கூட இப்ப எங்களுக்கு வாக்களிப்பது என்பது உலகெங்கும் நடைபெறாததும் இல்லை. பிரித்தானியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த காசா பிரச்சனைக்கு பிற்பாடு முஸ்லிம் மக்கள் தங்களுக்கு தாங்களே தான் வாக்களித்திருந்தார். யாருக்கும் வாக்களிக்க அவர்கள் விரும்பவில்லை. என்னென்று சொன்னால் நம்பிக்கை இழக்கப்பட்டது என்றுதான் அதன் அர்த்தம். அவர்களின் ஜனநாயக வழியிலோ அல்லது அவர்களின் நீதியான போக்கிலோ அவர்களின் செயற்பாடுகளிலேயோ நம்பிக்கை இழந்தது. இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அதே ஒரு செயற்பாடுதான். கடந்த 75 வருடங்களாக நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம் இலங்கை அரசு மீது. கடந்த 15 வருடங்களாக நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அனைத்துலக சமூகத்தின் மீது. கடந்த 15 வருடங்களாக நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் பிராந்திய வல்லரசுகள் மீது. கடந்த 15 வருடங்களாக நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் இந்த மனித உரிமைகள் அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபைகள் போன்ற அமைப்புகளின் மீது. அதாவது இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்னும் போது நாங்கள் எமக்கான பலத்தை கட்டியமைக்க வேண்டியது ஒரு அவசியமான இந்த அதிகாரம் என்பது இவர்களிடம் கேட்டு ஏனைய நாடுகளிடம் கேட்டு பெறுவதல்ல அதிகாரம். அந்த மக்கள் தங்களுக்குள்ள அதிகாரத்தை தாங்களே வகுத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அதை நோக்கி நாங்கள் எங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இது ஒரு மக்களின் அதிகாரத்துக்கான ஆணை கோரலாகவும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மக்களின் அதிகாரத்துக்கான ஆணையை கோருவது அது வட்டுக்கோட்டை தீர்மானத்திலும் ஒரு தடவைகள் கூறப்பட்டிருந்தது. அப்போதும் மக்கள் அமோகமாகத்தான் வாக்களித்திருந்தார்கள். இப்ப ஏனென்று சொன்னால் சிங்கள இனத்தின் மீது நம்பிக்கை இழந்த நாங்கள் தற்போது எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை நாங்களே கட்டியமைப்பதற்கான ஒரு முதல் படியாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது தடவை முதலாவது தடவை தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க போகிறார்கள் கடந்த 15 வருடங்களில். இது வெற்றியோ தோல்வியோ இங்கு முக்கியமானதல்ல. அரசு தலைவர் தேர்தலில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்று அரசு தலைவராக வர முடியாது என்பது தெரியும். ஆனால் ஒரு தேர்தல் இரு தேசங்கள் என்றதை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த தேர்தல் வழங்கி இருக்கின்றது. மாஸ்டரிடம் செல்வதற்கு முன்னதாக அரசு அவர்களை நீங்கள் கூறினீர்கள் அதிகாரங்களை கேட்டு பெறுவதில்லை என்று கூறினீர்கள். கடந்த வாரம் ஒரு நேரடி நிகழ்ச்சி நடத்திய பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது ஒரு நேயர் கூறியிருந்தார், இந்த விடயங்கள் இப்படி நீங்கள் செயல்படுவதை அமெரிக்கா போன்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளுமா, வெளிநாடு ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு விளங்கவில்லை, ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு என்று கேட்டிருந்தேன். அதில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, அவர்கள் விரும்புவதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமா? அதுதான் நாங்கள் இவ்வளவு காலம் விட்ட பிழையாக இருக்கலாம். எல்லாரும் என்று கூற முடியாது, சில தரப்புகள் விட்ட பிழையாக இருக்கலாம். நாங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இங்க நாங்கள் சினிமா ஒன்றும் எடுக்கவில்லை, அல்லது சினிமா கொட்டகை நடத்தவும் இல்லை. நாங்கள் ஒரு தேசத்தின் விடிவுக்காகவும் இந்த மக்களின் இழந்த எமது மண்ணை மீட்பதற்கான போரின் ஒரு வடிவம் இப்போது இன்னொரு வடிவத்தில் நாங்கள் நிற்கின்றோம். அப்ப எமக்கு ஆன அதிகாரத்தை நாங்கள் வகுத்துக் கொள்வதற்கு யாரின் அனுமதியும் தேவையல்ல. அந்த அதிகாரத்தை நாங்கள் அந்த மக்களின் பலத்தை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் அவர்கள் எங்களுக்காக வேலை செய்வார்களே தவிர நாங்கள் அவர்களுக்காக பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்தந்த நாடுகள் மகிழ்ச்சிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்த நாடு இருக்கின்றது, சொந்தமான பொருளாதார வளம் இருக்கின்றது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது இல்லை. இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எப்போதும் எங்களை ஒரு தோல்வியடைந்த இனமாக பார்ப்பதும் அடிமையாக பார்ப்பதற்கான வெளிப்பாடுகள் தான் இதுவே தவிர நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட போது கூட நாங்கள் தோற்கவில்லை. ஒரு அனைத்துலக மட்டத்தில் ஒரு பலமான நிலையை கொண்டு வந்துதான் அந்த போராட்டம் முடிக்கப்பட்டிருந்தது. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாது திணறியது தமிழ் மக்களின் பிரச்சனையை தவிர நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் தோற்கவில்லை. ஏனென்று சொன்னால் இன்று வரை தமிழ் இனத்தை, அதாவது ஈழத்தமிழ் இனத்தை நாங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கள் சனத்தொகையில் எவ்வளவு சொற்பமானவர்கள், அந்த ஒரு சிறிய தீவு, இலங்கையே ஒரு சிறிய தீவு, அதில் நாங்கள் ஒரு சிறிய பகுதி,
அதையே இந்த உலக அரங்குக்கு கொண்டு வந்தது இந்த போராட்டம் தான். எனவே நாங்கள் ஒரு வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்திருந்தோம். அதை மேலே கொண்டு செல்ல முடியாது திணறுபவர்கள் தான் இவ்வாறு கூறுகிறார்கள், அந்த நாடு கோவிக்கும் இந்த நாடு கோவிக்கும் என்று. ஆனால் ஒரு இறமையுள்ள நாடும் ஒரு இறமையுள்ள இனமும் அவ்வாறு பேச மாட்டார். உண்மைதான். சரியான திட்டங்கள், சரியான வழிமுறைகள் இருந்தால் அவற்றை எடுத்துச் செல்வது தமிழருடைய பொறுப்பு. ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ன வேணும் என்பதை வெளிப்படுத்துவது அவர்கள் தான் செய்ய வேண்டும். வேறு ஒருவர் வந்து செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக கூறுகிறீர்கள். நன்றி அரசுகளை. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் கூறியிருந்தீர்கள், நமக்காக நாம் வாக்களிப்போம் என்ற விடயத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் இது சர்வதேச பரப்பில் ஒரு நேர்மறையான விடயமாக பார்க்கப்படுமா அல்லது ஒரு வீணடிக்கும் ஒரு செயல்பாடாக பார்க்கப்படுமா? அனைத்துலகை பொறுத்த மட்டில் தேர்தல் என்பது மக்கள் தங்களுடைய கருத்தை, இருப்பை சுதந்திர முறையில் வெளிப்படுத்தின ஒன்று. இதில் அவர்களுக்கு சாதகமான பாதகமான நிலைகள் எதுவும் இல்லை. அந்த கருத்து வெளிப்படுத்துகின்ற அல்ல அந்த விருப்பை வெளிப்படுத்துகின்ற மக்கள் கூட்டம் பலமுள்ளதாக இருந்தால் அவர்களை இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையில் நாடுகள் செயற்படும். ஆகவே அந்த கருத்து வெளிப்பாடு எங்கள் ஒரு தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும், ஒரு பொருளாதார கட்டமைப்பாக வெளிப்படுத்த வேண்டும், ஒரு பலம் பொருந்திய அறிவுசார் தளத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இவ்விதமான அந்த தன்மைகளுக்கு இந்த தேசமாக ஒருங்கிணைவது மிக முக்கியமான விடயம். ஆகவேதான் இந்த பொது வேட்பாளர் மூலமாக ஏற்கனவே அரசு கூறியது போல 1977 பொது தேர்தலுடன் தமிழ் மக்களுடைய அரசியல் கோட்பாடு பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கு தனியரசு என்பது ஏற்கனவே தெளிவாக்கப்பட்ட ஒரு விடயம். அதை பற்றி இரண்டாவது பேச்சுக்கு இடமே இல்லை. அதை எவ்விதமாக நடைமுறைப்படுத்துவது என்பதில் தான் இப்பொழுது பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு அது இறைமை பிரச்சனை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னாட்சி பிரச்சனை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத நிலையில் மக்கள் தங்களுடைய தன்னாட்சியை பயன்படுத்த முடியாமல் இருக்கிற நிலை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஐக்கிய நாடு சபையில் கூறினார். அதாவது நாங்கள் காலனித்துவத்தால் எங்களுடைய தன்னாட்சியை வெளிப்படுத்த முடியாத மக்களாக இருக்கின்றோம், அதை வெளிப்படுத்துவதை உறுதி செய்கிற வகையில் ஒரு சிறப்பு அலுவலரை நியமிக்குமாறு கேட்டிருந்தார். அதற்கு அனைத்துலகத்திற்கு அதை செய்வதற்கான ஈழத்தமிழர்களுடைய ஆணை இருக்கு என்பதை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு பொது வேட்பாளருடைய தேவை வருகின்றது. ஏனென்றால் ஒருவர் கூறுவதை வைத்து அல்லது ஒரு குழு கூறுவதை வைத்து அந்த மாதிரியாக ஐக்கிய நாடு சபையோ அனைத்து நாடுகளும் செயல்பட முடியாது. ஆகவே இந்த பொது வேட்பாளர் தேவை என்பது அந்த தை மாதத்திலே மாண்புமை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உலகளாவிய ரீதியில் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே முன்வைத்து அந்த தமிழ் மக்களுக்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை ஐக்கிய நாடு சபை நியமிப்பதாக இருந்தால் தமிழ் மக்கள் அதனை தங்களுடைய வாக்குகளால் பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதுதான் இந்த பொது வேட்பாளருடைய வித்தாக அமைந்தது என்று கூறலாம். அதை செயல்படுத்தக்கூடிய முறையில் தான் அங்கு 81 சிவில் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து இதனை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதை கொண்டு வர நிலையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இறைமையுள்ள பிரதிநிதிகளைத்தான் இந்த உலக நாடுகள் அவர்களுக்கான ஒரு குரலாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அந்த பொதுமைக்கு கீழ் இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் முனைத்து செல்கின்றார்கள். அதில் இருக்கின்ற அந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் இந்த பொது வேட்பாளரை நியமிக்கின்ற அல்ல கட்டுப்படுத்துகின்ற அல்லது நாளைக்கு அந்த அடிப்படையில் செயல்படுத்துகின்றவர்களாக இருக்க போறதில்லை. மக்கள் தான் அங்கே இருக்க போகின்றார்கள். ஆகவே இது ஒரு புள்ளி, இது தொடக்க புள்ளி. நாளையுடன் 22ஆம் தேதி காலையில் மக்களிடத்திலே நீங்கள் எவ்விதமாக செயல்பட போகின்றீர்கள் என்ற அந்த தன்மைக்குள் சென்றுவிடும். அதுக்கு பிறகு மக்கள் ஒருங்கிணைந்தான் எல்லாரையும் உள்ளடக்கி, அதாவது தாயகம், தேசியம், தன்னாட்சி என்று சொல்கின்ற பொழுது அது எங்களுடைய தமிழர் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அது உலகத்தால் பார்க்கப்படும். ஆகவே எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பொது வழியில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான சக்தியாகத்தான் இதை வருகின்றது. இதை ஒரு தேர்தல் வாக்களிப்பு மூலம் தான் நிறைவேற்ற வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கடந்த வாரத்தில் அளித்த பேட்டியில் வாக்களிக்காது விடுவது குற்ற செயல், பாவம் என்று கூறிவிட்டு சொல்கின்றார், அந்த அமெரிக்க தேர்தலில்
போட்டியிடும் கண்ணியத்துக்குரியவர் தனது குடிவரவு கொள்கைகளால் அகதிகள், புறநாட்டவர், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என்பனவற்றை இல்லாதொழிக்கும் கொலைகாரர். போட்டியிடும் மதிப்புக்குரிய பெண் வேட்பாளரோ கருக்கொலைக்கு ஆதரவளிக்கும் அவரது கொள்கையால் கொலைகாரர். ஆகவே குறைந்த அளவிலான தீமையை உடையவர் யார் என அவர்களுக்கு வாக்களிப்பதே சிறந்த என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். இது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்றைக்கு இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் மனிதாயத்துக்கு எதிரான, உலக பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் வளர்ச்சியாளுக்கும் எதிரான தங்களுடைய நிலையில் தான் இருக்கின்றார்கள். அதாவது எல்லா நாட்டு மக்களும் தேர்தல் என்று ஒன்று வருகின்ற பொழுது குறைந்த அளவு நன்மையானது, குறைந்த அளவு தீமையானது எதுக்களாக சென்று நாங்கள் நன்மைத்தனத்தை மீண்டும் கட்டியெழுப்பலாம் என்ற வகையில் தான் ஜனநாயகத்தில் பங்கெடுக்க வேண்டியிருக்கின்றது. அது ஒரு மிக முக்கியமான விடயம். ஆனபடினால்தான் இந்த வாக்களிப்பு மூலமாகத்தான் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு பெற வேண்டும் என்பது உலக பொதுமையாக இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் 1972ஆம் ஆண்டிலிருந்து அந்த நேரத்திலே ஸ்ரீமக பண்டாரநாயக்கா தலைமையிலான இடதுசாரி கூட்டணி மே மாதம் 22ஆம் தேதி எங்களை அரசற்ற தேசிய இனமாக வெளிப்படுத்தியதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய பிரித்தானிய காலனித்துவத்தில் இருந்த எங்களுடைய மக்களிடமே எங்களிடத்திலேயே மூன்றுவிட்ட அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு வந்தோம். அந்த வகையிலே அந்த ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலை மக்கள் புறக்கணிக்கின்ற ஒரு மரபு சட்ட ரீதியாக தேவையாக இருந்தது, செயற்பட்டார். ஆனால் எங்களுக்குள்ளேயே பல பேர் அந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட்டு அவர்கள் மக்களுக்கான முடிவுகளை எடுக்கின்ற உலக குரல்களாக கூட மாறிவிட்டார்கள். அவ்விதமான சூழலில் மீளவும் பாராளுமன்றத்துக்கு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய விருப்பை உறுதிப்படுத்தி அந்த அடிப்படையில் செயற்பட வேண்டிய ஒரு சமகால மாற்றம் தேவை. இதை உறுதிப்படுத்துகிறது. சிங்கள கட்சிகளை பொறுத்த மட்டும் இந்த 9வது அவர்களுடைய நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலை பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாகவும், அதாவது தங்களுடைய வங்குரோத்து பொருளாதார நிலையிலிருந்து தாங்கள் விடுவதற்கான ஒரு தேர்தலாகவும், அதே நேரத்தில் அறகலிய போராட்டம் ஏற்படுத்திய கேள்விகளுக்கு பதில் கூறுகின்ற தேர்தலாகவும் அதனை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாருமே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை பற்றியே பேசவில்லை என்றால், சிங்கள கட்சிகளை பொறுத்த மட்டில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இனவழிப்புடன் தமிழர்களுடைய எதிர்த்து போராடுகின்ற வலு இழக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவர்கள் இந்த நாட்டினுடைய சமூகம், இனி அவர்கள் இனமே இல்லை, நாங்கள் நித்த பெயர்கள் எல்லாம் வைத்து அவர்களுக்கு மேல் எங்களுக்கு எவ்விதமாக அவர்களை நாங்கள் சொல்ல முடியுமோ, எவ்விதமாக ஒடுக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்வோம் என்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு அரசியல் காப்பால் அவர்களுடைய மனநிலையாகவே மாறிவிட்டது. அந்த நிலையில் அவர்கள் இதை பற்றி பேசவில்லை. அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த தேர்தலில் முக்கிய சிங்கள கட்சிகள் இனவாதத்தை பற்றி பேசவில்லை என்று பல தமிழர்களை சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட முட்டாள்களை கொண்ட ஒரு கட்டமைப்பாகவும் ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரிய விடயம். இந்த இடத்தில் இனவாதம் என்பது இன அழிப்பாக மாற்றப்பட்டு விட்டது. இன அழிப்பாக மாற்றப்பட்டு மீளவும் அந்த பாதிப்பட்ட மக்கள் எழுந்து வராதவாறு தங்களுடைய மேலாண்மை நிறுவதற்கான செயற்பாடுகளை சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்கின்றது. அதுக்கு அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், சமூகம் வடக்கு கிழக்கு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வடக்கின் பிரச்சனைகள், கிழக்கின் பிரச்சனைகள், அங்கிருக்கின்ற தேச மக்களை பற்றிய கருத்தே இல்லை. அதே போல நாங்கள் சமூகங்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வோம். அங்கு ஈழத்தமிழகத்தினுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொன்மையின் தொடர்ச்சியுமாக தொடர்ந்து வருகின்ற உரிமை பற்றிய பேச்சே இல்லை. இதை அவர்கள் தங்களுக்குள்ளே முடித்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் சமூகம் என்றும் நிலப்பு அடிப்படையில் வடக்கு கிழக்கு என்றும் பேசுகின்ற அந்த சொல்லை இந்தியாவும் பிரபலப்படுத்துகின்றது, அமெரிக்காவும் அதை வழக்கப்படுத்துகின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் ஒரு சமூகமாகவே மாற்றப்படுகின்ற ஒரு பேராபாயத்துக்கள் இருக்கின்ற பொழுது உலகம் மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளர் மூலமாக நாங்கள் இறமையும் தன்னாட்சியும் உள்ள தேசமாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய தேவையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு முக்கிய கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது 1,00,000 பேர் வாக்களிக்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் முறைமையின்படி அதிலே 50,000க்கு மேலாக ஒரு வாக்கு பெற்றவரால் ஜனாதிபதியாக வரலாம்.
நாங்கள் புறக்கணிப்புகளில் ஈடுபட்டு அந்த தொகையை குறைத்து 60,000 பேர் வாக்களித்தார்களா இருந்தால் அதிலே 30,000க்கு மேல் ஒரு வாக்கு பெற்றவர் ஜனாதிபதியாக வரலாம். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சிங்கள தலைவர்கள் இலகுவான முறையில் ஜனாதிபதி பதவியை பெறுவதற்குத்தான் இன்றைய சூழலில் புறக்கணிப்பு உதவும் என்ற ஒரு கருத்தை அவர் சட்ட கரணியாகவும் இருக்கின்ற வகையிலே எடுத்துக் கொள்கின்றார். இந்த இதுகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது புறக்கணிப்பு ஒரு காலத்தினுடைய தேவை. அதே மாதிரியாக பங்கேற்று எதிர்த்து நின்று நிராகரிப்பது என்பதும் ஒரு காலத்தினுடைய தேவை. அவை கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியாக எந்தெந்த வகையில் போராட முடியுமோ அந்தந்த வகையில் போராடுவதைத்தான் துப்பாக்கிகள் மாணிக்கின்ற நேரத்திலே நாங்கள் ஜனநாயகத்துக்குறாக போராடுகின்ற அந்த தத்துவம் எடுத்துக் கொள்கின்றது. அவை தமிழ் மக்கள் சரியான முறையில் தான் பங்கேற்கின்றார். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கின்றது. பொது வேட்பாளர் பற்றிய தெளிவான கருத்துக்கள் தமிழர் தாயகத்தின் மூலை முழுக்களுக்கெல்லாம் எடுத்து செல்லப்படுவதற்கு போதிய நேரமும் போதிய பண வசதியும் போதிய ஆட்புணமும் இல்லாத ஒரு குறுகிய காலத்தில் தான் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. ஆன காரணத்தினால் இதில் சில வேளை குறைவான வாக்குகள் பதிவாகலாம், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முயற்சி இனிவரும் காலங்களில் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு பொது வெளியில் தங்களுக்கான வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான ஒரு நீண்ட பயணத்தை தொடக்கி வைத்திருக்கின்றது. இதனை அடுத்த பாராளுமன்ற தேர்தலும் கூட பார்க்கலாம், தொடர்ந்து வரும் தேர்தலும் கூட பார்க்கலாம். அதுக்கிடையில் ஒன்றுபட்டு தேசமாக நாங்கள் எழுவோம் என்றால் உங்களுடைய தாயத்தை மீட்பதற்கான பல நிலைகள் கூட இருக்கின்றன. ஆகவேதான் இந்த தேர்தல் அவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த மாற்றத்தை கொண்டுகின்றது, மாற்றத்துக்குரிய தேர்தலாக இருக்கிறது. எங்களுக்கு எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி அந்த அடிப்படையில் எங்களுடைய இறமையை மீளுறுதி செய்வதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற தேர்தலாக இருக்கின்றது. இதுவரை 15 ஆண்டுகள் ஸ்டேல்மேட் இறுகின நிலையில் இருந்த இந்த தமிழர்களுடைய இறமையை பயன்படுத்தி செயற்படுகின்ற தன்மை தற்பொழுது உடைக்கப்பட்டு திரும்ப பார்த்தீர்களா இருந்தால் இந்த பொது வேட்பாளரை பொறுத்தமட்டில் இளவயதினர் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை அரியணையத்தினர்கள் சூறாவளி பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவருக்கு பக்கத்துணையாக இருந்தே பார்க்கின்றோம். ஆகவே ஒரு இளைய சமுதாயமும் இதோடு சேர்ந்து எழுந்து வருகின்றது. ஒரு போராட்ட முறைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றப்படுகின்றது. அதற்காக முன்னர் இருந்தது தவறு என்றும் முன்னர் இருந்தது பிழை என்றும் இங்கு யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் செயற்படுவதற்கான ஒரு புதிய காலத்தை இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றது என்றுதான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கம் செல்வதற்கு முன்னாக சுருக்கமாக ஒரு விடயம் மாஸ்டர், அதாவது இப்போ நீங்கள் கூறினீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வாறு இந்த காலனித்துவ காலத்தினால் ஏற்பட்ட விளைவு அதை ஐக்கிய நாடுகள் சபை நாடாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை கூறினீர்கள், சிறப்பாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் அதே நேரத்தில் கூறினீர்கள் இந்த நமக்காக நாம் சங்கு சின்னம் தேசமாக எழுந்து நாங்கள் எங்களுடைய நிலைமையை வெளிப்படுத்துகிறோம் என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் அதே கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அது இது ஒரு நல்ல கேள்வி. இந்த இடத்தில் தான் ஒவ்வொருவருக்கும் சுயாதீனமாக செயல்படுவதற்கான உரிமை இருக்கின்றது. அதற்கான விளக்கத்தை அவர் அளிக்க வேண்டியிருக்க பொதுப்படையாக கூறுவார்கள். 72ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் அரசற்ற தேசியமாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மீளவும் இதற்குள் நாங்கள் பங்கேற்றால் அது ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி முறைமைக்குள் பங்கேற்றுவதாக இருக்கின்ற கூறுவார்கள். ஆனால் கூறுகின்ற எல்லோருமே ஸ்ரீலங்காவினுடைய 6ஆம் திருத்தத்தை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் இருக்க வேண்டியதா இருக்கின்றது. அதைத்தான் அன்று ஊடக சந்திப்பின் பொழுது அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதாவது அரசு தலைவருக்கான தேர்தலில் தமிழர்கள் போட்டியிட்டால் அது சிங்கள தேசத்தினுடைய அரசியலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று சுட்டி காட்டுகிறது. மாறாக பொது தேர்தலில் ஈடுபட்டால் அது ஓகே. அது எனக்கு புரியவில்லை. பொது தேர்தல், அதாவது பொது தேர்தல் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை தெரிவு செய்கின்ற தேர்தல், அதுதான் சட்டவாக்கத்தை குறிக்கிறது. அந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களில் மிக மிக சொற்பமான தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து வாக்களித்தாலும் கூட அந்த சட்டவாக்கத்தை கடைசி மட்டும் தடுப்பதற்கான சக்தி அவர்களிடத்தே கிடையாது. அதுவும்
ஸ்ரீலங்காவினுடைய மேலாதிக்கமான தேர்தல் தான், இதுவும் ஸ்ரீலங்காவுடைய மேலாதிக்கமான தேர்தல் தான். நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய மேலாதிக்கமான தேர்தல்களுக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த திணிக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சர்வதேச உலகம் அந்த மாதிரியாக அதற்குள்ளாக ஸ்ரீலங்காவினுடைய இறைமைக்குட்பட்டவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையில் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் அதற்குள் சென்று போராட வேண்டி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சென்று போராடுங்கள், போராட்ட உணர்வுடன் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று போராடுங்கள். போராட்ட உணர்வு தான் இங்கே முக்கியமே தவிர அந்த நேர்மையும் உண்மையும் மக்களுக்காக நாங்கள் செயற்படுகிறோம் என்ற அந்த துணிவுந்தான் முக்கியமானதாக அமைய வேண்டுமே தவிர எல்லா நிலைகளிலும் போராட வேண்டிய நிலை இருக்கின்றது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் இறமைதான் இலங்கையினுடைய நாட்டினுடைய இறமை என்று உலகால் ஏற்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் மக்கள் சர்வைவல் மெக்கானிசம் என்று சொல்வார்கள், அவர்களுடைய வாழ்வை தப்ப வைப்பதற்காக அந்த தேர்தலில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் விதமாக ஈடுபடுவது ஒன்றும் எங்களுடைய மனதை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் அல்ல. அதைத்தான் இந்த பொது வேட்பாளர் மூலமாக நிராகரிக்கின்றது. இன்னொரு விடயம் என்னென்றால், இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு கட்சியோ அமைப்போ அல்லது எதிர்காலத்தை கொண்டு செல்கின்ற ஒரு இயக்கமோ அல்ல. இது ஒரு அந்த தேர்தலை நிராகரித்து அந்த முறைமைகளையும் நிராகரிக்கின்ற ஒன்று. ஆனால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது எல்லோரையும் உள்வாங்கி செயற்பட வேண்டிய பொறுப்பை கொண்டதாக இருக்கின்றது. அது வேறு விடயம். அதை நீங்கள் 22ஆம் தேதி நீங்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து திருத்துங்கள், எல்லாருமா சேர்ந்து உள்ளடக்க வேண்டியவற்றை உள்ளடக்குங்கள், வெளியேற்ற வேண்டியவற்றை வெளியேற்றுங்கள். அதுதான் எதிர்காலத்துக்கான ஒரு வழியாக இருக்கின்றது. இல்லை, அதான் எனக்கு குழப்பம் ஏற்பட்டது என்றால், ஐநா சபையில் இவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்துவது, நாடாளுமன்றத்தில் பேச்சுக்களை நடத்துவதும் இந்த அடிப்படை விடயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் எனக்கு கடினமாக இருந்தது உள்வாங்குவதற்காக. அதைத்தான் உங்களிடம் கேட்டிருந்தேன். இந்த பொது வேட்பாளர் நியமனம் எடுப்பிலேயே கூறிவிட்டது. அதாவது இது ஒரு ஆழ்நிலைப்பட்ட வேட்பாளர் அல்ல, ஒரு இனத்தினுடைய சின்னமான ஒரு அடையாளம். அந்த சொல்லே அந்த தேர்தலையும் இதையும் புறக்கணிக்கிற என்ற தன்மையை ஏற்படுத்தி விட்டது. அதே நேரத்தில் பொதுமக்களை பொறுத்தமட்டில் அரியநேந்திரன் அவர்கள் பொதுமக்களுக்கிடையில் அவருடைய உண்மையின் நேர்மையும் கண்ணியமான அரசியலினால் மிக மதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார் என்பதும் வெளிப்படையான உண்மை. நன்றி மாஸ்டர். நீங்கள் இப்ப 2வது தடவை கூறிவிட்டீர்கள் உண்மையின் நேர்மையும் என்று. இதைத்தான் நாங்கள் உயிரோடை தமிழிலும் இலக்கிலும் நாங்கள் அதை செய்ய வெளிப்படையாக உண்மையாக இருக்க வேண்டும். ஒளிவு மறைவில்லாமல் நாங்கள் செயல்பட்டால்தான் தெளிவுகள் வரும். உங்களுக்கு தெரியும், அரசு அவர்கள், நீங்கள், இராமயிதர்கள் போன்றவர்கள் கடந்த 6 மாதமாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு வந்திருந்தோம். மக்கள் நிறைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். எங்களுடைய நேயர்களும் கூட பங்களித்திருக்கிறார்கள். புதிய ஒரு போராட்ட வடிவத்துக்கு பங்களித்திருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். இந்த போராட்ட முறைமையை ஸ்ரீலங்காவுடன் ஆதரவாக இருக்கின்ற மேலாண்மைகளும் வல்லரசுகளும் எல்லாமே தங்களுடைய தேவைக்கேற்ற முறையிலே பயன்படுத்த பார்ப்பார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை. அந்த நேரத்தில் உரிய உரியவற்றை கூறி நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கிறதே தவிர இது அவரை சார்வதற்காக கொண்டு வரப்படுகிறது, இவரை சார்பாக கொண்டு வருவதற்காக அல்ல. மக்கள் தங்களுடைய நிலையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முறைமையாக தான் இது வெளிப்பட்டிருக்கின்றது. அதுதான் சரி. மக்களுடைய நிலைமைகளை அறிந்து நாங்கள் செயல்படும் பொழுதுதான் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். என்ன வேணவா என்பதை அடைவதற்கும் அது சந்தர்ப்பமாக வழிவகுத்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. சிறப்பு மாஸ்டர். அரசர், உங்களிடம் வருகின்றேன். இப்ப மாஸ்டர் கூறியது போல் இந்த போராட்ட முறைமைகள் பற்றி இப்ப கூறும் பொழுது கூறியிருந்தார், சர்வதேசத்துக்கு இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதற்கு நமக்காக நாம் வாக்களிப்போம் என்பதை சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற என்பது ஒன்று மட்டும் தெரிகின்றது. இலங்கை தீவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தலில் பூகோள அரசியல் பூந்து விளையாடுகிறது என்பது நிச்சயமாக தெரிகின்றது. அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற ஒரு அரசு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றிருக்கின்ற நேரத்தில் தமிழ் மக்கள் ஒரு தலையிடியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலையிடி மக்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கின்றது, ஒருமைப்பாடு வந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன், காந்தி பூங்காவில் கிழக்கு மாநிலத்தில் நடைபெற்ற அந்த பரப்புரையில் மக்கள் திரளாக திரண்டிருந்தார்கள். அப்ப மக்களிடம் ஒரு புதிய விழிப்புணர்வை பார்க்கக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சியை பார்க்கக்கூடிய இது சில சர்வதேச நாடுகளுக்கு சரியாக படவில்லை என்று செய்திகள் வருகிறது. குறிப்பாக இந்த பொது சபை அமைத்து இவர்கள் சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதிலிருந்து புதிய போராட்ட வடிவங்களை நடத்த போகிறார்கள் என்று சிலர் எங்களுக்கு கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா? நாம் ஒரு இனம் ஒன்றாக இணைவது ஒருபோதும் ஆபத்தாக இருக்க முடியாது. அது அந்த இனத்துக்கு பலம் சேர்ப்பதாகத்தான் இருக்கும். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த தேர்தல் ஒரு மும்முனை போட்டிதான். அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில இருந்து அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ரணில் விக்ரமசிங்காவை தொடர்ச்சியாக சந்தித்திருந்தார். அது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக அமெரிக்க பிரதிநிதிகள்
ஒவ்வொரு செனட் வெளிவார பிரதிநிதிகளாக இருக்கலாம், நிதித்துறையாக இருக்கலாம், அடிக்கடி வந்து சென்றிருந்தார்கள். அதே போல இந்திய தரப்பும் அடிக்கடி வந்திருந்தது. இப்ப ஏப்ரல் மாதம் அளவில் ஜெயசங்கர் அவர்கள் வந்து இந்தியாவின் வெளிவார அமைச்சர் அனுராக் குமார திசாநாயக்காவுக்கு மன்னிக்கும் சஜித் பிரேமதாசாவை அவரின் இல்லத்தில் சென்று சந்தித்திருந்தார். அதே போல இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட வந்து சஜித்துக்கு வாக்களிக்குமாறு மறைமுகமாக ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அதன் பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெளிவாரத்துறைக்கான ஒரு பிரதிநிதி ஏப்ரல் அளவில் வந்து அனுராக் குமார திசாநாயக்காவை அவரின் இல்லத்தில் சென்று சந்தித்திருந்தார். அவ்வாறு அதே மாதிரி எல்லா நாடுகளின் பிரதிநிதிகளும் இங்கு படையெடுத்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இந்த புதன்கிழமை இந்த கேர்னல் கிட்டு பூங்காவில் இடம்பெற்ற அந்த பொது வேட்பாளர் பிரமாண்டமான கூட்டத்தில் கூட ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்களை கூட மிக ஆர்வமாக அதனை பார்த்து கொண்டு நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பலர் அதில் நிற்கிறார்கள், மிகவும் ஒரு ஆர்வமாக பார்த்து கொண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப 3 தரப்பும் 3 பேரை ஆதரிக்கிறார்கள். சீனா ஒருவரை என்றாலும், இந்தியா ஒருவரை, அமெரிக்கா ஒருவர். ஆனால் மூவரும் அரசு தலைவராக வர முடியாது என்பது தெளிவானது. யாரோ ஒருவர் தான் வரப்போகிறார். இதில் தோல்வியடைந்த ஒரு தரப்புக்கு அந்த இடத்தில் இலங்கையில் இன்னொரு இடம் தேவைப்படும். அப்ப உதாரணமாக பார்த்தீர்கள் சொன்னால், இந்தியா தனது பிராந்திய ஒரு உறுதித்தன்மையை பேணுவதற்கு என்ன செய்தது என்று சொன்னால், பாகிஸ்தானை தன் வசம் வைத்திருக்க முடியாது என்னும் போது பாகிஸ்தானுக்குள் இருந்த வங்காளதேசத்தை அது தெரிவு செய்தது. அப்ப அவ்வாறான இப்ப உலக ஒழுங்கு வந்து இப்ப அணிசேரா கொள்கை என்றதை இப்போ யாரும் கடைப்பிடிக்க முடியாத நிலையில் தான் எல்லா நாடுகளும் இருக்கின்றன. முன்னேற இருந்தாலும் இப்ப அணிசேரா கொள்கையில் இந்தியா இருந்தாலும் இந்திரா காந்தி ரஷ்யாவுடன் தான் நின்றார். அது சும்மா வாய்க்கு சொன்ன அணிசேரா கொள்கை என்று வாயால் கூறினாரே தவிர ஏதோ ஒரு தரப்புடன் இணைந்துதான் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அதே போல இப்பவும் அணிசேரா கொள்கை என்று இவர்கள் இருக்க முடியாது. சரி, தற்போதைய உலக ஒழுங்கில் நாடுகள் அணி சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாடுகளும் இப்ப பிரிக்ஸ் தனக்கான அணியை சேர்க்கின்றது, G7 தனக்கான அணியை சேர்க்கின்றது, நேட்டோ தனக்கான அணியை சேர்க்கின்றது, அணி சேர்த்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை, அதாவது இன்றைய பூகோள அரசியல் நிலை, படைத்துறை சார்ந்த நிலைகள், பொருளாதாரம் சார்ந்த நிலைகளை தெளிவாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இந்த பொது வேட்பாளரை பார்க்க முடியும். என்று சொன்னால், அவர்கள் அடுத்ததாக இலங்கைக்குள் இப்ப இலங்கையில் ஒரு அரசு தலைவர் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் எத்தனை காலம் பதவி வகிக்க போறார் என்பதையும் இந்த நாடுகள் தான் தீர்மானிக்க போகின்றன. அங்கு சிங்கள மக்கள் இல்லை. அப்ப இந்த நிலையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே தமிழ் மக்கள் தங்கள் தாயகத்துக்கான ஒரு வாக்கெடுப்பை வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று நிறைவேற்றி விட்டார்கள். இப்ப இனி ஒரு ஒருங்கிணைவின் ஊடாக தாங்கள் ஒரு தனியான ஒரு தேசமாக தங்களை கட்டியமைக்க வேண்டிய ஒரு ஷடோ கவர்மெண்ட் என்று வையும். அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் இந்த தற்போதைய இந்த பூகோள அரசியல் ஒழுங்கில் நாங்கள் எமக்கான ஒரு நிலையை இந்த அனைத்துலக மட்டத்தில் கொண்டு செல்ல முடியும். அல்லது நாங்கள் இலங்கைக்குள் அல்லது இலங்கையின் அரசியலுக்கு கரைந்து விடுவோம். அதான் அந்த பிரச்சனை. நாங்கள் இலங்கையின் அரசியலுக்குள் கரைந்து விட்டால் அங்கு இனப்பிரச்சனையும் இருக்க போவதில்லை, எதுவும் இல்லை. இப்ப இலங்கை கூறுவது போலதான். இப்ப அன்றைக்கு சிலர் தமிழாக்களே ஃபார்வர்டிங் செய்திருந்தார்கள் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இனவாதத்தை பேசியது யார் என்று பார்த்தால், அரியநேந்திரன் 85% பேசியதாகவும், சிங்கள கட்சிகள் 10%, 15% தான் பேசியதாகவும், எங்களை ஒரு இனவாதிகளாக தமிழர்களே. இனவாதம் இல்லை என்று அவன் சொல்றான். ஏன் இனவாதம் இல்லை என்றா இன பிரச்சனை இல்லை, இனப்பிரச்சனை இல்லை என்றா அரசியல் தீர்வு கொடுக்க தேவையில்லை, அரசியல் தீர்வு கொடுக்க தேவையில்லை, நீ நானும் இப்படியே இருக்க வேண்டியான், நாங்கள் புத்த கோயிலையும் கட்டுவோம், உங்களோட காணியையும் அபகரிப்போம். அதுதான் அவன் திட்டம். இனம் பிரச்சனை இருக்கிறது, இன முரண்பாடு இருக்கிறது, நாங்கள் வேற தேசம் என்று அடித்து சொல்ல வேண்டியது நாங்கள். சரி, அப்ப அதை சொல்லுவதை விட்டு இனவாதம் அவர் பேசினால் இவர் பேசினார் என்றால் நாங்கள் பேசுவோம், அது பிரச்சனை இல்லை. இனவாதம் என்றது என்னத்தை சொல்கிறது? நாங்கள் இங்கே வன்முறையாக சொல்லவில்லை, நாங்கள் இன்னொரு இனம், அதுதான்
நாங்கள் சிங்களவரோ இல்ல, சிங்களவன் தமிழனோ இல்ல, அவன் இன்னொரு இனம், நாங்கள் இன்னொரு இனம். அதை நாங்கள் சொல்கிறோம். தமிழராக அணிதிரள்கிறோம். நாங்கள் சொல்லவில்லை தமிழர் ஓடி போய் சிங்களவரோட அணிதிர திரளுங்கள் என்று. அப்ப இதுதான் முக்கியமானது ஒன்று. அப்ப இந்த தேர்தல் நீங்கள் கேட்டது போல அனைத்துலக மட்டத்தில் நாங்கள் மிக பாரிய அளவில் இதில் ஒருங்கிணைந்து எங்கள் பங்களிப்பை செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எதிரொலிக்கும். சிலர் கூறினார்கள் என்னென்றால், அதாவது இந்த தேர்தலில் பெருமளவு வாக்கு கிடைக்காது விட்டால் அது அனைத்துலக மட்டத்தில் தவறான செய்தியை சொல்லும் என்று. ஏன் நீங்கள் பெருமளவு வாக்கு போட்டால் அது நல்ல செய்தியை சொல்லும் தானே? ஏன் அதுக்கு இப்படி குறை கூறுற நீங்கள் ஏன் முயன்று ஒரு நல்ல செய்தியை சமூகத்துக்கு சொல்வதற்கு முயற்சிக்க கூடாது? ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவா பார்த்து நெகட்டிவா தேடி நெகட்டிவாக வாழ்ந்துட்டு போறதை விட ஒரு நாளாவது நீங்கள் பாசிட்டிவாக சிந்தித்து எங்கள் இனத்துக்காக ஒரு நாளாவது நீங்கள், சரி ஒரு நாளும் வேண்டாம், உங்கள் ஒரு நாளில் ஒரு மனத்தியாளத்துக்கு அந்த இனத்துக்காக சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இந்த கேவலமான போவேடிங்கள் இப்படியானதுல விட்டு நீங்கள் இந்த இனத்துக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்க முடியும். உங்கள் ஒரு மணி நேரம் கூட எங்கள் இனத்துக்கு எவ்வளவோ ஒரு அளப்பெரிய உதவியை செய்யும். அற்புதமான ஒரு அறிவுரை. கடந்த வாரம் கூட பேசும் பொழுது விடயங்களை நாங்கள் கொண்டே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த பகிர்ந்து கொள்ளுகின்ற விடயங்களினூடாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களிடமிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். அதுதான் தேவை. அப்படி என்றால் தான் ஒரு தெளிவு வரும். இது ஒரு கூட்டு முயற்சி. இது தனி ஒரு கட்சியால், தனி அமைப்பினால், ஒரு தனி நாடாளுமன்ற உறுப்பினரால் தமிழ் மக்களுடைய விடிவை, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது என்பது உண்மை. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நமக்காக நாம் சங்கு சின்னம் குறியீடாக அரியநேத்திரன் அவர்கள் மக்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய எழுச்சியை வெளிப்படுத்தினார்கள். தங்களுக்கு என்ன வேணும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? அதாவது இப்பொழுது சங்கு சின்னத்துக்கு அளிக்கப்படுற வாக்காக இருந்தாலும் சரி, அல்லது தமிழர் சாயகத்துல அளிக்கப்படாமல் விடப்படுகின்ற வாக்காக இருந்தாலும் சரி, ரெண்டும் கூட்டு மொத்தமாக இந்த அரசாங்கத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள என்பதைத்தான் உறுதிப்படுத்தும். ஆகவே இந்த தேர்தல் மூலமாக வர இருக்கின்ற மிகப்பெரிய செய்தி என்னென்றால், ஈழத்தமிழர்கள் ஜனநாயகத்தில் பங்கு பெற்ற விருப்பமில்லாது ஜனநாயக வழிகளுக்கு கூடாக அனைத்துலக சட்டங்களுக்கு, அனைத்துலக மரபுகளுக்கு ஏற்ப தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் இல்லை என்கின்ற அனைத்துலக குற்றச்சாட்டை மாற்றியமைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இங்கே வருகின்றது. இந்த இரண்டுமே தமிழர்கள் இந்த தங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சியை தவிர வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்துகின்ற ஒன்று. ஒரு விஷயத்தில் நாம் கவனமா இருக்க வேண்டும். இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழர்களை துண்டு உண்டாக்குறதாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. செல்வநாயகத்தையும் ஜி புனம்பளி அவர்களையும் ரெண்டாக்கினார்கள். பின்னர் நீங்கள் எடுத்து நோக்கினீர்களா இருந்தால் ஒவ்வொரு தேர்தலிலும் இப்பொழுது தமிழர்களுடைய பக்கத்திலேயே தமிழரசு கட்சி துண்டு துண்டாகி கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய பக்கத்திலேயே டெலோ துண்டு துண்டாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு தெரியும் இந்த தேர்தலை பயன்படுத்தி இவர்களுடைய ஒற்றுமையை அளிக்கலாம் என்று. அதற்கு மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அரசியல் தளத்திலே இருங்கள். ஆனால் ஒரு பொது வழியில் எங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி, எங்களுடைய இறைமை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களியுங்கள். வாக்களித்ததன் பின்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த வழியை சிறந்தது என்று கருதி தாயக விடுதலைக்காக, சமூக சமத்துவத்துக்காக, பொருளாதார எழுச்சிக்காக உழைக்க விரும்புகின்றீர்களோ அதை உழையுங்கள். எல்லாரையும் உள்ளடக்கினதான் அந்த பொதுக்கட்டமைப்பாக வர வேண்டும். அதில் 22ஆம் தேதி அதை பற்றி பேசுவோம். 22ஆம் தேதி காலை பார்த்தீர்களா இருந்தால் சிங்கள கட்சிகள்லாம் ஒன்றாணிக்கும். யார்தான் வெற்றி பெற்றாலும் சரியோ, அங்கு நிச்சயமாக பொருளாதாரத்துக்கு ரணில் ஒரு பகிர்வாதத்தை செய்து கொண்டுதான் இருப்பார். சட்டத்துக்கு ஜிஎல் பீரிஸ் ஒரு பகிர்வாதத்தை செய்து கொண்டுதான் இருப்பார். அவர்கள் தங்களுடைய அறிவு சார்ந்தவர்களையோ தங்களுடைய ஆற்றலாளர்களையோ ஒரு பொழுதும் பிரிப்பதில்லை. இதை எங்கள் தரப்பில் இருக்கின்ற சாவக்கேடு இதுதான் மாஸ்டர். இதை உதாரணமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் எது சிறந்ததோ அதன்படி செயற்படுவதற்கான உரிமைதான் ஜனநாயகம். அந்த வழியில் பின்னர் செயற்படுங்கள். ஆனால் ஒரு பொது வழி வருகின்ற பொழுது அதில் இணையுங்கள். நீங்கள் தேசிய தலைவர் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்தை விடுதலைக்கான பொது வழியாக கொண்டு வந்த பொழுது அனைவரும் அதில் இணைந்தார்கள்.
யாருமே அதை புறக்கணிக்கவில்லை. அப்படி புறக்கணிக்கிற பொழுதுதான் அது தாயக தேசிய தன்னாட்சிக்கு எதிரான செயற்பாடாக வேறும். அது மாதிரியாக ஒவ்வொருவரும் சிறந்த திட்டங்களை கொண்டு வாருங்கள், சிறந்த செயல்முறைகளை கொண்டு வாருங்கள், போராட்ட முறைமைகளை கொண்டு வாருங்கள். அதற்குள் மக்கள் இணைகின்ற பொழுது இதை கருத்துத்தான் சொல்லுவோம், எல்லாரும் ஒன்றாக இணையுங்கள் என்ற தேசம் எல்லாருக்கும் உரியது. ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ அல்லது இயக்கத்துக்கோ உரியது அல்ல. இதை மிக கவனமாக நாங்கள் கவனத்தில் எடுப்போமா இருந்தால் தேசிய தலைவருடைய கருத்து எங்களுக்கு புரியும். அவர் மிக தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்றால், மக்களுடையது போராட்டம், மக்களுடையது போராட்டம், மக்கள் ஒவ்வொருவரும் போராடத்தான் வேணும். அவருடைய அறிவையும் ஆற்றலையும் வளத்தையும் கொண்டு அந்த போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது அதை நெருப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு போகின்ற மிகப்பெரிய சக்தியாக ஒரு பொதுக்கட்டமைப்பு இன்றைய சமகாலத்தில் தேவையாக இருக்கின்றது. நாடுகளே கூட்டணிகள் இருக்கின்றன, கூட்டாண்மைகள் இருக்கின்றன, கூட்டணி அல்ல கூட்டாண்மைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வந்து பொருளாதாரமே பங்காண்மைகள் இருக்கின்றது. இந்த நாடு கூட்டாண்மையில், இந்த நாடு பங்காண்மையில் இல்லாத நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த சமகாலத்தினுடைய தன்மையை கருதி ஒரு பொதுக்கட்டமைப்பு இந்த தேர்தல் வழியாக கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த பொதுக்கட்டமைப்பு எல்லாரையும் உள்ளடக்கும். தலைமைத்துவம் என்பது எல்லாரையும் அரவணைத்து உள்நோக்கி போகின்ற ஒன்றே தவிர நான் சொல்வதை நீங்கள் செய்கின்ற அடிப்படையில் யார் செயற்பட்டாலும் அது மக்களை பிளவுபடுத்திவிடும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சிக்கலான விடயம். நன்றி மாஸ்டர். ஒன்று மட்டும் நான் கூறலாம், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தேவை என்று வரும் பொழுது, ஒரு நல்ல விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது, அரசியல் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தும் பொழுது தங்களுடைய முழு ஆதரவையும் தங்களுடைய எழுச்சியையும் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தலும் கூட அதை பார்க்க ஒரு குறியீடாக, ஒரு எந்த ஒரு கட்சியும் சாராத ஒரு தனி மனிதனாக குறியீடாக நிற்கின்றவருக்கு இப்படி வாக்களிக்கின்ற மற்ற கருத்து பகிர்வது இதனூடாக ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி மாஸ்டர். அரசு நிறைவாக கடைசியாக ஒரு வசனம், திலீபனின் 37வது நினைவேந்தல். அவர் வந்து எவ்விதமாக மக்கள் போராட்டம் வெடிக்க வேண்டும் என்று யாசித்தாரோ அந்த மக்கள் போராட்டம் வெடிப்பதற்கான தளங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டியதில் இருக்கின்றோம். நிச்சயமாக. நன்றி மாஸ்டர். நிறைவாக 6 மாதத்துக்குள் நிறைய விடய மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குறியீடாக, இந்த குறியீட்டை ஆரம்ப புள்ளியாக கருதி இதிலிருந்து இன விடுதலைக்கான அடுத்த கட்ட பயணம் மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? வழி வகுக்குமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதே போலதான் சிவில் அமைப்புகளுக்கும். இப்ப அரசியல் என்பது உண்மையில் ஒரு தீண்டத்தகாத வார்த்தை என்றுதான் எல்லோரும் அரசியல் ஒன்று கதைப்பார்கள். உண்மையில் அரசியல் அவ்வாறல்ல. அரசியல் புனிதமானது. அதில் அரசியல், நல்ல அரசியல் செய்த தலைவர்களும் இருக்கிறார்கள். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதும். பல்கலைக்கழகங்களில் கூட பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று வைத்திருப்பதே அது ஒரு கல்வி. அப்ப அதனை அதுவும் அந்த சிவில் அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மக்களுடன் ஒரு நெருங்கிய பிணைப்பை கொண்டிருக்கக்கூடிய சக்தி ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப அவர்கள் இந்த அரசியலுக்கு ஒரு பின்புல பலமாக செயற்படலாம். இப்போது ஒருங்கிணைத்த இந்த சிவில் அமைப்புகள் இது ஒரு ஆரம்ப புள்ளி. எதிர்வரும் காலத்தில் மக்களின் பணிகளில் மக்களுக்குள்ள இடையூறுகள், மக்களின் பொருளாதார நலங்கள், சமூக மேம்பாடு, அவர்களுக்குள்ள அரசியல் மேம்பாடுகளில் தொடர்பாக கவனம் செலுத்தி மேலதிக அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மேலும் மேலும் நமது இனத்தை ஒருங்கிணைத்து பயணிக்க கூடிய ஒரு ஆரம்ப புள்ளிதான் இது. இதனை நாங்கள் மெல்ல மெல்ல விரிவாக்கம் பெற வைப்பது மட்டுமல்லாது இதே ஒரு சிவில் அமைப்புகளை புலம்பெயர் தேசங்களிலும் உருவாக்கி இணைந்து பயணிப்போமாக இருந்தால் எமக்கு முன்னுள்ள சவால்கள் மிகப்பெரிய சவால்களாக இருக்க போவதில்லை. எண்ணி துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். இதுதான் உயிரோடை தமிழின் தாரக மந்திரம். அதைத்தான் நீங்களும் மாஸ்டர் அவர்களும் இங்கே சிறப்பாக நிறைய விடயங்களை இங்கே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தமிழ் அறிஞர், மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.